இன்றைய மன்னா சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வசனத்தை அநேக முறை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருடைய நாமத்திற்கு இது மகிமையை கொண்டு வருவதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இந்த ரெண்டு வார்த்தையும் அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை குறிக்கிறது. அவர் சொல்ல, அவர் கட்டளையிட. செங்கடலை கர்த்தர் பிளந்தபோது ரெண்டு பக்கமும் மதிலாக நின்றதாம். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் கடந்து செல்லும் வரைக்கும் அது ரெண்டு பக்கமும் மதிலாக நின்றதாம். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்க வல்லவர். அவர் வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்ய வல்லவர். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் வழிகள் உண்டாகணுமோ அவர் வார்த்தையின்படி வழிகள் திறக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காப்பதற்காக கர்த்தர் வார்த்தை அனுப்புவார். ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதிலாய் நின்ற போது அவர்கள் கடந்து செல்ல உதவியாக இருந்தது. இயற்கைக்கு மாறான ஒரு காரியம், தண்ணி நிற்கவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கூடாதவைகளை அது கூட செய்யும். மனுஷரால் கூடாததை கர்த்தருடைய வார்த்தை நடப்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவருடைய வார்த்தை அனுப்பி கதவுகளை திறப்பார். தண்ணீரை மதிலை போல நிற்க வைப்பார். வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக, வல்லமையை வெளிப்படுத்துவீராக. ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதிலை போல நின்றதே, அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும் அப்பா. இன்றைக்கு அற்புதங்களை செய்யுங்க. உம்முடைய வார்த்தை அனுப்பி அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.